தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த நாட்கள்ல நமக்கு கனமழை, எப்பொழுதெல்லாம் மிதமான மழை பொழிவு என்பதை மிக விரிவாகவும், தெளிவாகவும் நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நிறைய பேர் தொடர்ந்து நம்ம சேனல்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க. முடிந்தவரை நம்ம ரிப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய பேருடைய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. காரணம், தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக தாங்க பதிவாகும். நம்மளும் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் எங்கெல்லாம் மழை பெய்திருக்கோ அந்த ஊருடைய பேரோட நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியல. நம்ம சேனலில் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு, எந்த ஊரில் மழை வந்திருக்கு, எந்த மாவட்டங்களில் மழை வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு அந்த போஸ்ட்டில் வந்து நம்ம போட்டு வரோம். சென்டிமீட்டர், எத்தனை சென்டிமீட்டர் மழை, நேற்றைக்கு எங்கே மழை பதிவாயிருக்குங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களிலும் பகுதியான ஒரு மழை பொழிவு பெய்யாமல் கிடையாது. ஆனால் சில இடங்களில் மழை பெய்யாமல் போயிடுது. கண்டிப்பாக அடுத்தடுத்து வரும் நாட்கள் ஆகஸ்ட் 8 வரை நமக்கு அந்த கனமழை அல்லது ஒரு மிதமான மழையாவது நிச்சயம் பதிவாகும். அடுத்த 3 தினங்கள் தொடர்ந்து விட்டு விட்டு நமக்கு இடியுடன் கூடிய கனமழை இருக்கும். இன்றைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. இன்று இரவு மற்றும் நள்ளிரவிலும் டெல்டா, கடலோர பகுதி, உள் மாவட்டத்தில் மிதமான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். இப்போவே நிறைய இடங்கள்ல மேகக்கூட்டங்கள் வந்து கொண்டு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையும் பெய்து கொண்டு இருக்கு. அடுத்து வரும் இரவு மற்றும் நள்ளிரவிலும் வட தமிழக கடலோர, டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 பகுதி தான் அடுத்து வரும் 3 நாட்களும் தொடர்ந்து மிதமான மழை பெய்யக்கூடிய ஒரு மாவட்டமாகவும், அதே போல ஓரிரு இடங்களில் சற்று கனமழையும் எதிர்பார்க்க முடியும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவும் இந்த கடலோர பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே பகல் நேரங்களுக்கு பிறகே இந்த சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் வர தொடங்கும். இரவு நேரங்கள் கூட சில சமயங்களில் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக மழை பொழிவு கிடைக்கும். வட தமிழக உள் மாவட்டங்களில் எப்படி ப்ரோ மழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது. இப்போது தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் சற்று குறைஞ்சிருக்கு. பகுதியாக தான் மழை கிடைக்கும். கடந்த நாட்களில் பெய்த மழை மாதிரி ஆகஸ்ட் 1, 2, 3 பெய்த மாதிரி இப்போ நமக்கு மழை தீவிரம் எல்லா இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இருக்காது. தமிழ்நாட்டிலேயே 40% தான் ஒவ்வொரு நாளும் மழை பெய்து கொண்டிருக்கு. மீதி 60% பகுதிகளில் மழை கிடைக்கிறது கிடையாது. இப்போது கடந்த 24 மணி நேரத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லுவோம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை சென்டிமீட்டர் எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாயிருக்குன்னு சொல்லி. ஆகவே எல்லா நாளுமே நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டுட்டு நீங்கள் பயன்பெறுங்க. தமிழ்நாடு முழுவதும் இடைவிடாத ஒரு மழை வாய்ப்புகள் பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகக்கூடும். கனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்று இரவு மற்றும் நள்ளிரவிலும் வட தமிழக கடலோர, டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு. உள் மாவட்டத்தில் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் மிதமான மழை எச்சரிக்கை இருக்குது. அதனால் ரொம்ப அதீத மழை இல்லாட்டியும் மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த அதி கனமழைன்னு சொல்லும்போது தான் நமக்கு ஒன்று ஞாபகம் வருது. வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தொடர்ந்து ஒரிசா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் அங்கே கரை கடந்து நிறைய இடங்களில் அதி கனமழை, மிக கனமழைன்னு பதிவாயிட்டு இருக்கு. அதே மாதிரி வரப்போகிற நாட்களில் வட இந்திய மாநிலங்களில் பல பகுதிகளில் மிக கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்க்கக்கூடும். ஆகவே ஒரு இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களில் நம்ம பார்க்குறோம். அதில் தமிழகத்தில் ஒரு மிதமான மழை மட்டும் பதிவாயிட்டு இருக்கு. இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை குறித்து பல தகவல்கள் நம்ம தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களில் பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டங்களில் மிக கொடூரமான மழை பொழிவுகள்லாம் இருக்கும் வடகிழக்கு பருவமழையில் அப்படிங்கிறத நிச்சயம் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஆகவே இப்போதே நிலவரப்படி பொறுத்த வரைக்கும் ஆகஸ்டில் அடுத்து வரும் நாட்களில் மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து பதிவாகும். அடுத்ததாக டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். டெல்டா பகுதிகள் பொறுத்தவரை தஞ்சை, நாகை, திருவாரூர்,
அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா பகுதிகளிலும் விட்டு விட்டு மிதமான மழை பொழிவு சில நேரங்களில் இருக்கும். இன்றைக்கே ஓரிரு இடங்களில் மழை பதிவாயிருக்கு. டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, அதே போல் இந்த பெரம்பலூர், அரியலூர் பக்கம் மாவட்டம் முழுவதும் மழை இல்லாவிட்டாலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு பதிவாகியிருக்கு. தொடர்ந்து இதே மழையானது அடுத்து வரும் 24 மணி நேரத்துக்கும் விட்டு விட்டு நீடிக்கக்கூடும். கனமழை எச்சரிக்கை எங்கே அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் வலுவான மழை இருக்கும். நீலகிரி மேற்கு, கோயம்புத்தூர் தெற்குல இந்த 2 பகுதிகளில் வலுவான கனமழையும், மற்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோத்தகிரி, குன்னூர், மேட்டுப்பாளையம், காரமடை, பொள்ளாச்சி இந்த மாதிரி பகுதிகளில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். பெரும்பாலான நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். வட தமிழக கடலோரங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழைக்கானது வாய்ப்புகள் இருக்கும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பொழிவுகள் மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மிதமான மழை தொடரும். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பகுதியாகவே மழை வாய்ப்புகள் இருக்கும். பெரிதளவில் மழை தீவிரம் கிடையாது. குறிப்பாக நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரிதளவில் மழை தீவிரம் கிடையாது. மிதமான மழை மட்டுமே தொடரும் ஆங்காங்கே பகுதியாக. அதே போலதான் தென் தமிழகத்திலும் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் வடகிழக்கு பருவமழையில் மிக அதிகப்படியான மழை பொழிவும், தென்மேற்கு பருவமழையில் மிக குறைவான ஒரு மழை பொழிவுமாக இந்த தென் மாவட்டங்கள் பதிவாகும். எந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழையில் மழை மிக குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வடகிழக்கு பருவமழையில் மிக அதீத மழை பொழிவுகள் தென் தமிழகத்தில் நிச்சயம் பதிவாகும். நம்பிக்கையோடு காத்திருங்க. அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் அதுதான் நம்ம நேற்றைக்கே சொன்னோம், இலங்கைக்கு அருகே ஒரு காற்று சுழற்சியோ அல்லது தாழ்வு பகுதியோ உருவாகி தொடர்ந்து தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கையில் கரை கடந்து தென் தமிழகத்தின் வழியாக கேரளாவிற்கு பயணிக்கும். அப்படி இது போன்ற நிகழ்வுகள் இந்த வருஷம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலதான் நிறைய இது நம்ம பார்க்கிறோம். குறிப்பா நமக்கு தென் தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை காலகட்டங்கள்ல கணினி அடிப்படையில நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதி கனமழைங்கிறது இப்போ காண்பிக்கிறது. இதை நம்ம ஏற்கனவே முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மழை அமைப்பு தான் இருக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை குறித்து உங்களுக்கு தனி வானிலை அறிக்கை உங்களுக்கு நிச்சயம் சொல்கிறோம். இந்த தேதிகள் வரைக்கும் கனமழை கண்டிப்பாக இருக்கும். தமிழகத்தில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு இருக்கு. அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 9, 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மிதமான மழை நீடிக்கும். மாத இறுதியில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, செப்டம்பர் முதல் வாரத்தில் மழை பொழிவு அதிகரிக்கும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய சிறந்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 நாட்களாக நல்ல மழை பெய்தது. இதுவே நமக்கு வந்து ஒரு சிறந்த நாட்களாக பார்க்கப்படுது. பல இடங்களில் கடலோர மாவட்டங்கள் உட்பட நமக்கு 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு ஒரே இரவில் கொட்டி தீர்த்தது. இது போன்ற மழை பொழிவு மீண்டும் வருமானு கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் தேதிகள் அறிவிக்கப்படும். இந்த 8ஆம் தேதிங்கிறது வந்து மிதமான மழைக்கான தேதி தான். கனமழையோ அல்லது மிக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு நம்ம சேனலில் அறிவிப்புகள் கொடுக்குறோம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.